கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை நாம் எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்து வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு பொதுவாகவே குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுடைய படிப்பு சரியாக இல்லை, குழந்தை ரொம்ப வால்தனம் பண்ணுறான், குழந்தை சொல்கிற பேச்சை கேட்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து எனக்கு வரதை நான் பார்க்குறேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய ஐக்யூன்னு சொல்லக்கூடிய விஷயம், அதே போல் குழந்தைகளுடைய இஐக்யூ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கோர்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு விஷயம் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்து இருக்கிறத இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்படின்னும் போது சொந்தக்காரங்கள்லாம் சுற்றி இருப்பாங்க. அந்த குழந்தைகள் வளரும்போது அவங்களோட அண்ணா அக்கா கசின்ஸ் எல்லாம் எப்படி பெருசாகிறாங்க, அவங்க படிக்கிறது, அவங்க விளையாடுறது, அவங்க மேல் படிப்புக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சமாக அவங்க பார்த்து அவங்க க்ரோ ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதுக்கு மேலே அந்த குழந்தைகளுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை பெரும்பாலும் இன்றைக்கு பகிர்ந்து கொள்வதற்கு தாயாருக்கோ தந்தைக்கோ இன்றைக்கு நேரம் கிடைப்பது கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைகளுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அந்த குழந்தைகளுடைய விஷயங்கள் எல்லாமே டிப்ரெஷனாக மாறப்போது. குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல், அவர்களுடைய மூளை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட கவனம் செலுத்த முடியாமல் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சரஸ்வதி மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தண்ணீரில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த சரஸ்வதி மூலிகையை பொறுத்தவரையிலும் அதோட பேரை கேட்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா, புத்தி கூர்மை, அறிவு சார்ந்த விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பலன் கொடுக்கறதுனால தான் இதற்கு சரஸ்வதி மூலிகை அப்படின்னு பேர். நம்ம இன்றைக்கி நிறைய கோயில்களில் பார்க்குறோம். இந்த அறிவு சார்ந்த கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது கேரளாவில் சில இடத்துல இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு முதல் வித்யா அபியாசம் சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு முதல் படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் செய்யும்போது அந்த கோவிலுக்கு கூப்பிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு அரிசியில் அந்த எழுத்துக்களை கையை வச்சு எழுத வச்சு அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்த்தத்தை கொடுக்குறாங்க. அந்த தீர்த்தத்தில் என்ன கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரஸ்வதி மூலிகையுடைய சாறு கலந்து சரஸ்வதிக்கு படைக்கப்பட்டு ஈஸ்வரனுக்கு படைக்கப்பட்டு அந்த ஒரு தீர்த்தம் தான் அவர்களுக்கு மருந்தாக கொடுக்கப்படுகிறது. எதற்கு இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த அறிவு சார்ந்த புத்தி சார்ந்த விஷயங்களுக்கு வழிபடும் கோவில்களில் கூட இந்த சரஸ்வதி மூலிகையே ஒரு தீர்த்த பிரசாதமாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலாம். ஸோ அந்த சரஸ்வதி மூலிகையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், ஹைப்பர் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட கோளாறுகள், ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சம்மந்தப்பட்ட கோளாறுகள், எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த சரஸ்வதி மூலிகையை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு, அந்த சாறை ஒரு 30 மில்லி 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தையாக இருந்தால் 5 மில்லி 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் சிறிதளவு தேன் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலம் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய குழந்தைகள் நான் பார்க்குறேன், ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட பேச்சு வரல குழந்தைக்கு, படிக்க மாட்டேங்குது குழந்தை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய குழந்தைகளை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி குழந்தைகள் வரும்போது அந்த குழந்தைகளுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த சரஸ்வதி மூலிகையிலேருந்து எடுக்கக்கூடிய சாறு கொடுக்கறது. சில நேரங்களில் இந்த சரஸ்வதி மூலிகை கிடைக்கல அப்படிங்கிறதுனால இன்றைக்கு பெரும்பாலும் ஆயுர்வேத சித்த மருத்துவ கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பசுனை கொண்டு அந்த மூலிகையுடைய சாறு அதில் போட்டு அதை காய்ச்சி பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த நெய்யை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நெய்யை கொடுக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ஒரு 6 மாதம் அந்த நெய்யை நீங்கள் கொடுத்து பாருங்கள், அந்த குழந்தைகளுடைய பேச்சில் நல்ல முதிர்ச்சி ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்னொரு 6 மாதம் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அதை கண்டினியூ பண்ணி பாருங்கள், குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நிறைய குழந்தைகளோட பேரண்ட்ஸ் எங்கிட்ட வரும்போது சொல்கிறாங்க, ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அந்த குழந்தை ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், ஒரு பொருள் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான், அதை மீறி கேட்டாங்கன்னா அவன் போய் மூலையில் நின்று வேடிக்கை பார்க்குறான், அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த குழந்தைகளை அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றாற்போல் மேம்படுத்துவதற்கு இந்த சரஸ்வதி மூலிகை அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு,
அல்லது இந்த சரஸ்வதி மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைய உலகம் பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டியை கொண்டு இருக்கக்கூடிய உலகம். நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஏஜாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியேற்றப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்குது. அரசு அலுவலகமாகட்டும், தனியாராக இருக்கட்டும். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கெல்லாம் லைஃப் ஆம்பிஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆகணும், ஒரு பெரிய ஆடிட்டர் ஆகணும், பெரிய லாயர் ஆகணும், நல்ல மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்மளுடைய வயது ஆக ஆக நம்மளுடைய ஃபோக்கஸ் வேறு விதத்தில் போகும்போது நம்மளுடைய கோல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அடைய முடியாத ஒரு சூழலாகவே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கும் நம்ம அடையக்கூடிய இடத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாகும்போது பெரும்பாலும் அது கடுமையான மனச்சோர்வையோ அல்லது டிப்ரெஷன் அல்லது ஆங்ஸைட்டி டிஸார்டரையோ உருவாக்குறதை இன்றைக்கி நாம் பார்க்க முடிகிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதற்கான இரவு தூக்கத்திற்கான மருந்துகள், மன அமைதிக்கான மருந்துகள், கோபம் வராமல் இருப்பதற்கான மருந்துகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க அடையிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு இந்த சரஸ்வதி மூலிகை ஒரு மிகச்சிறந்த மருந்து. சரஸ்வதி மூலிகை பொதுவாக பச்சையாகவே நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். அதை நல்லா எடுத்துகிட்டு வந்து ஒரு 20 இலை போடுங்க, ஒரு கிளாஸ் தண்ணி அதில் போடுங்க, மிக்சியில் நல்லா அரைங்க. அதன் பிறகு அதை எடுத்து வடிகட்டாமல் தேவைப்பட்டால் அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்துருங்க, இல்லை பனங்கற்கண்டு கலந்துருங்க. காலையில் எழுந்தவுடனே வெறும் வயத்தில் இந்த ஒரு சரஸ்வதி மூலிகையோட சாரை குடிங்க. 3 மாத காலம் நீங்கள் சாப்பிடுங்க. இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களுடைய கோபம், உங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறன், உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய பிரச்சனைகளை அணுகுகின்ற விதம், உங்களுடைய ஞாபக சக்தி, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். 3 மாதம் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் வெறும் இந்த சரஸ்வதி மூலிகையுடைய சாரை மட்டும் எடுத்து 3 மாதம் குடிங்க. 3 மாதம் கழித்து உங்களுடைய திருப்பி ஒரு அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். குறைந்தது 25% உங்களோட ப்ரொடக்டிவிட்டி, உங்களுடைய செயல்திறன் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டிவியில் நிறைய விளம்பரம் பார்க்குறோம். இந்த மருந்தை சாப்பிடுங்க, உங்களுடைய உடல் திறன் அதிகமாகும். இந்த மருந்தை சாப்பிடுங்க, உங்களுடைய செயல்திறன் அதிகமாகும். இந்த ட்ரிங்க்ஸை குடிங்க, உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த ட்ரிங்க்ஸை குடிங்க, உங்களுடைய எலும்புகள் பலமாக இருக்கும். அதெல்லாம் ஹைப்போதட்டிக்கல் தான். இன்றைக்கு நம்ம இந்த மாதிரி இயற்கையான மூலிகையிலிருந்து ஒரு உணவுப் பொருளாக ஒரு சாறை எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தோன்னா 6 மாத காலம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்புல எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் இதைவிட கடுமையான வாழ்க்கை முறை இருந்தது, இதைவிட கடுமையான மனப்பிரச்சனைகள் இருந்தது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்த போதும் நம்மளை விட ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை அவர்களால் வாழ முடிந்தது. காரணம் இந்த மாதிரி மூலிகைகளை உணவாக அவங்க சேர்த்து கொண்டது தான். எனவே நேயர்களே, இந்த சரஸ்வதி மூலிகையை பொறுத்தவரையிலும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய புத்தி கூர்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ஆட்டிசம், ADHD, ஹைப்பர் ஆக்டிவ் சம்பந்தப்பட்ட செரிப்ரல் பால்சி சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கும், இன்றைக்கு அடல்ட்ஸ் ஆனால் கூட மனநோயால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள், அமைதியின்மையால் கஷ்டப்படுபவர்களுக்கும், வாழ்க்கை சந்தோஷமாக அறிவுபூர்வமாக நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமையானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நல்லவையவை கெட்டவையவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகம் வரலாறு காணாத வறட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வறட்சி சார்ந்த செய்திகள் நெஞ்சை உருக்கக்கூடியதாக இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் தமிழகம் ஒரு மிகப்பெரிய அபாயத்தின் விளிம்பில் இருக்கிறது என்கிற ஒரு உணர்வு நமக்கு மேலிடுகிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் வந்த தாது பஞ்சத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது பல லட்சம் மக்கள் இறந்தார்கள், ஏராளமானோர் இடம்பெயர்ந்து சென்றார்கள் என்றெல்லாம் வரலாற்று குறிப்புகள் நமக்கு காட்டுகின்றன. அதற்கு பிறகும் கூட பல சமயங்களில் தமிழகம் பெரும் பஞ்சத்திற்கு ஆட்பட்டிருக்கிறது. 1960களில் கூட கடும் வறட்சி தமிழகத்தில் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டன. கஞ்சி தொட்டிகள் எல்லாம் கூட திறக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன. மக்கள் எலிக்கரியை உண்டு வாழ்ந்த அவலக்கதைகளை எல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழல் இப்பொழுது மீண்டும் தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறதோ என்கிற கவலை நம்முடைய நெஞ்சை மிகவும் நடுங்கச் செய்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழகம் முழுக்க பல பகுதிகளிலிருந்து மக்கள் பெருமளவிற்கு இடம்பெயர தொடங்கி இருக்கிறார்கள். வாழ்வாதாரம் இல்லாமல், வாழ்வதற்கான ஒரு குறைந்தபட்சமான உதவிகள் கூட இல்லாமல் இன்றைக்கு பெருமளவிற்கான இந்த வெளியேற்றங்கள் நடக்கின்றன.
பிழைப்பு தேடி மக்கள் வெளிமாநிலங்களை நோக்கியும் நகர்ப்புறங்களை நோக்கியும் தொடர்ந்து இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு துயரமான ஒரு செய்தி. அதேபோல் மற்றொரு துயரமான ஒரு விஷயம் என்பது கால்நடைகள் தொடர்பானது. தமிழகம் முழுக்க கால்நடைகள் தண்ணீர் இல்லாமல், தீவனம் இல்லாமல் அவை தொடர்ந்து இறக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சேலம் மாவட்டத்தில் மட்டும் சமீபத்தில் 500க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் இறந்து போயின என்கிற ஒரு அவலமான செய்தி நமக்கு கிடைத்தது. பொதுவாக பசு பாதுகாப்பு என்றெல்லாம் கூச்சல் போடுகிறவர்கள் இந்த கால்நடைகள் இறப்பிற்கு, பசுக்களினுடைய இறப்பை பற்றி கவலைப்பட்டார்களா? மத்திய அரசு அதற்காக ஏதாவது விசேஷமான ஒரு நிதி ஒதுக்கீடுகளை செய்ததா? நாம் கோரிய வறட்சி நிவாரணங்களை கொடுத்தார்களா என்பது மிக முக்கியமான கேள்வி. இப்படி கால்நடைகள் இறப்பது என்பது ஒட்டுமொத்தமாகவே நிரந்தரமாக விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் அவர்கள் அந்த மாடுகளுக்கு தேவையான கால்நடைகளை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த மாடுகள் இறை தேடி அலைந்து மடிந்து விழக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் கடுமையான வெக்கை காரணமாக நோய்வாய்ப்படக்கூடிய கால்நடைகளுக்கு, முக்கியமாக மாடுகளுக்கு உரிய சிகிச்சை அரசு மருத்துவர்களால், கால்நடை மருத்துவர்களால் அளிக்கப்படுவதில்லை, கிடைப்பதில்லை. அந்த சிகிச்சை கிடைப்பதில்லை என்பதையும் மக்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுகிறார்கள். ஏனென்றால் மாடுகள் என்பவை வெறுமனே பால் கறப்பவை மட்டுமல்ல. நம்முடைய நாட்டு மாட்டினங்கள் கறக்கக்கூடிய பால் என்பது ஊட்டச்சத்து மிக்க பால் என்பது மட்டுமல்ல, அவற்றினுடைய சாணம் என்பது முக்கியமான உரமாக பயன்பட்டு வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் விவசாய நிலத்திற்கு தேவையான விலை குறைவான மலிவான ஒரு உரமாக அந்த மாட்டினுடைய சாணம் என்பது இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது மாடுகள் இறக்கிற போது நம்முடைய பால் உற்பத்தி பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, விவசாய நிலங்களில் வேலை செய்வதற்கான நம்முடைய கால்நடைகள் இல்லாமல் போவது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு தேவையான உரம் போன்ற விஷயங்களும் இல்லாமல் போகிறது. இப்படி ஒரு மிகப்பெரிய சுழற்சி இது. அதாவது ஒரு கால்நடைகளுடைய இந்த இறப்பு என்பது இயற்கையின் பல்வேறு விதமான ஒரு சமநிலையை குலைக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுவும் விவசாய பொருளாதாரம் என்பது முழுக்க முழுக்க கால்நடைகளை சார்ந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இந்த கால்நடைகளுடைய இறப்பை பற்றி இந்த அரசு எந்த விதமான கவலையும் படவில்லை என்பது மிகவும் துயரமான ஒரு செய்தி. ஏனென்றால் கால்நடைகள் பாதுகாக்கப்படுவது விவசாயத்தை பாதுகாப்பதாகும், விவசாயிகளை பாதுகாப்பதாகும். பல சமயங்களில் விவசாயிகளினுடைய ஒரே சொத்தாக இருப்பது இந்த கால்நடைகள் தான். நிலமற்ற விவசாயிகள் கூட அவர்கள் ஏதாவது 1-2 மாட்டை வைத்திருப்பார்கள், ஆட்டை வைத்திருப்பார்கள். அவற்றின் மூலமாக அவர்கள் பெறக்கூடிய சிறிய வருமானம் என்பது அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்து வந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த வறட்சியின் காரணமாக கால்நடைகளுடைய இறப்பு தொடர்கிற பட்சத்தில் நிறைய விவசாயிகள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே சொத்தான இந்த கால்நடைகளையும் இழந்துவிட்டால் அவர்கள் ஓட்டாண்டியாகி விடுவார்கள். அவர்களுக்கென பற்றிக்கொள்வதற்காக பொருளாதார ரீதியாக எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் போய்விடும் என்கிற ஒரு அவலத்தை நாம் தொடர்ந்து எதிர்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அல்ல. வறட்சி என்பது எப்படியோ ஏற்பட்டு விட்டது. நம்முடைய அலட்சியமான போக்கின் காரணமாகவும் நீர்நிலைகளை பாதுகாக்க தவறியதன் காரணமாகவும் இன்றைக்கு நாம் மிகப்பெரிய வறட்சியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர்களுடைய வழிகாட்டுதலில் இன்றைக்கு குளங்களை தூர்வாருகிற இந்த பணி ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நீண்ட காலமாக நடைபெறக்கூடிய இந்த பணியில் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய வாழ்வாதாரங்களை பாதுகாப்பது என்பதாகும். அப்படி பார்க்கிற போது இந்த வாழ்வாதாரத்தினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய கால்நடைகளை பாதுகாப்பதற்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இவை தொடர்ந்து அழிக்கப்பட்டு விட்டால் பிறகு விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் வெறும் கூலி தொழிலாளிகளாக மாறி இடம்பெயர்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லாமல் போய்விடும். கால்நடைகளுக்கு இலவசமாக தீவனங்களை வழங்குவது, கால்நடைகளை பாதுகாப்பதற்கான மருத்துவ உதவிகளை வழங்குவது போன்ற பல விஷயங்களை இந்த அரசு செய்ய வேண்டும். ஆனால் பிரச்சனைகளை இந்த அரசு கண்கொண்டு பார்க்க மறுக்கிறது. காதுகளற்ற ஒரு அரசாக, கண்களற்ற ஒரு அரசாக, இதயமற்ற ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மனிதர்கள் சாவதை பற்றியும் கவலை கிடையாது, மாடுகள் சாவதை பற்றியும் கவலை கிடையாது. இந்த அவலமான சூழல் என்பது இன்றைக்கு தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு இருண்ட காலத்தை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் இணைந்து நின்று இந்த அரசினுடைய செயலின்மையை கலைக்காவிட்டால் நாம் மீளவே முடியாத நெருக்கடியில் தமிழக மக்கள், தமிழக விவசாயிகள் சிக்கிக்கொள்வார்கள் என்பதுதான் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய துயரமான யதார்த்தமாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குடும்ப நல சட்ட ஆலோசகர் கவிஞர் வைதேகி பாலாஜி. ஒரு சட்ட ஆலோசகரா இன்னைக்கு பெண்கள் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சட்ட ரீதியான ஆலோசனை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் தேவையா இருக்கு, கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு இவங்க நேரடியாக போய் செய்கிற சேவைகள் என்ன, ஒரு படைப்பாளியா இவங்களோட பயணம் அப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை நாம் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு குடும்ப நல சட்ட ஆலோசகரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. சட்ட ஆலோசகர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு குடும்பம் அப்படின்னு வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். இதுக்காக இந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கு வர எண்ணிக்கை கூட இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கிற ஒரு சூழலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். பிரச்சனைகள் ஏன் அதிகரிச்சுட்டு இருக்கு? அது சமூகத்தில் தீர்க்க முடியலையா, இல்லை எல்லாருக்கும் அந்த சகிப்புத்தன்மை இல்லையா, இல்லை பெண்கள் மீதியான ஒரு தாக்கம், ஒரு அடக்குமுறையா, இப்படி நிறைய விதங்களில் பிரச்சனைகள் இருக்கு, கேள்விகள் இருக்கு. அதற்கு சட்ட ரீதியாக எவ்வளோ தூரம் நம்ம இன்னைக்கு சப்போர்ட் பண்ணலாம், அந்த ப்ராப்ளமை வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நீங்கள் நேரடியாகவே கிராமங்களில் போய் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சட்ட ரீதியான ஆலோசனைகளை நீங்கள் இலவசமாகவும் வழங்கிட்டு இருக்கீங்க. ஒரு சட்ட ஆலோசகர் அப்படிங்கிற முறையிலையும் அதையும் தாண்டி படிக்கிற காலத்திலிருந்தே ஒரு படைப்பாளியாக ஒரு கவிஞர் அப்படின்ற ஒரு முகமும் இருக்குது. நிறைய படைப்புகளை உருவாக்கியிருக்கீங்க. அந்த படைப்புகள் மூலமாகவும் மக்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். கண்டிப்பா. முதல்ல ஒரு பெண் அப்படிங்கிற முறையிலையும் சட்ட ஆலோசகர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு சமூகத்தில் குடும்ப நல நீதிமன்றம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்கிறது தான் பார்க்குறோம். ஒரு குடும்பம் அப்படிங்கிறது என்ன, இதுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களை அணுகியிருக்காங்கன்றதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாங்க. முதல்ல கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும் விடியலேவா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களும். முதல்ல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். பெண் அப்படிங்கிறவ வந்து எப்போ வந்து ஒரு வேலை சார்பாக வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்களோ அப்புறம் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுதான் மற்றவங்களோட பார்வையில் அதுதான் வந்து ஒரு இதுவாக இருக்குது. அவள் வேலைக்கு போகிறா, சம்பாதிக்கிறா, அதனால் அவள் தனி காலில் நிற்க முடியுன்ற ஒரு தைரியத்தினால தான் அவள் வந்து ஆணோட சண்டை போட்டுட்டு வெளியில் வரா அப்படின்ற ஒரு தவறான புரிதல் வந்து எல்லாரும் மத்தியிலும் இருக்குது. அது அப்படி இல்லை. ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து வாழ்றாங்கன்னா அவங்க வந்து ஆதர்ச தம்பதிகள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அந்த 2 பேர்ல யாரோ ஒரு நபர் வந்து விட்டு கொடுக்குற நபர் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க 2 பேரும் எவ்வளவுதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறார்கள் அப்படின்னாவே யாரோ ஒருத்தர் வந்து அதில் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கிறவங்க இருக்காங்கன்றதை நான் திருப்பி இங்கே அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த விட்டு கொடுத்தல் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை நல்வழிப்படுத்த உதவும். மாமியார்னா பிரச்சனை பண்றவங்க தான், நாத்தனார்னா பிரச்சனை பண்றவங்க தான். அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு டொமஸ்டிக் வயலண்ட் ஆக்ட் இருக்கு, நாத்தனார் வந்து ஜாடியா பேசினா கூட அந்த சட்டத்துல வந்து கைது பண்ண முடியும். அவங்கள வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அதுல இருந்து வெளியில கொண்டு வந்து காவல்துறைக்கு போயிட்டு நீங்க சொல்ல முடியும். அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்கள எல்லாம் மீட் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம அவங்கள தவறான பாதையில திருத்தக்கூடாது. ஏன்னா அவங்க அப்படிதான், அவர்களுடைய கடவுள் வந்து அப்படிதான் படைச்சிருக்காரு அவங்கள. அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி எப்படி தற்காத்து கொள்ளணும், அவங்க கிட்ட ஃப்ரெண்டா போங்க, ஃப்ரெண்டா பழகுங்க, முடியலன்னா விலகி இருங்க. இந்த 2 விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இதே அடிப்படை கருத்து தான் வந்து கணவன் கிட்டையும் இருக்கணும். ஏன்னா இந்த பெண்கள் வந்து நிஜமாவே சொல்றேன், என்னன்னா நீங்க பலதரப்பட்ட மக்களை நம்ம சந்திக்கிறோம். கிராமப்புற பெண்கள் வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்க வந்து இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனா முதல்ல வந்து அவங்க தான் நிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கும் அந்த மாதிரி புரிதல்கள் இருக்குது. என்ன பண்ணணும், விவாகரத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சுலபமான கருத்துக்கு வராங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்கிட்ட ஒரு பெண் வந்தாங்க. விடிய காலம் 6 மணிக்கு எனக்கு கால் பண்றாங்க. உங்க ஆஃபீஸ் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன், நீங்க வர முடியுமான்னு சொல்லிட்டு. அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய தாய், அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு ஒருத்தர், அந்த பெண்மணி வந்திருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்றளவுக்கும் வந்து மலைப்பா இருக்கு. அவங்க வந்து சொன்னாங்க, அந்த பெண்ணுடைய கணவர் வந்து அந்த பெண்ணுடைய நாக்கை கடித்து துப்பி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. எனக்கு நம்பவே முடியல. அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு பேச்சும் வருது. என்ன நடந்தது அப்படின்னா, அவர் ஒரு ஓட்டுநர், அவர் வந்து சென்னையை சார்ந்தவர் தான். அந்த பெண் வந்து கிராமப்புற பெண். அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவருடைய குழந்தைக்கு திருமணமானது கூட இந்த பெண்ணுக்கு தெரியாது.
இவர்களுடைய வழக்கு வந்து ஒரு நீதிமன்றத்துல நடந்தது. அங்க வந்து நீதிபதியே சொல்லியிருக்காங்க அந்த பெண் மீது எந்த தப்பும் இல்லை, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருக்கு. அப்பவுமே அந்த பெண்ணை அவரை அழைத்து கொண்டு போய் வாழ்வதற்கு தயாராக இல்லை. அப்போ அந்த பெண் வந்து யாரோ ஒருத்தர் அறிவுறுத்தின் பேரில் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ போயிருக்கும் போது அவர் வந்து குடிபோதையில் வந்து நீங்க நாக்க நீட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நினைச்சிருக்காங்க சரி ஏதோ சும்மா நாக்க நீட்ட சொல்றாரு கணவன் சொல்லிட்டு பல்லால் கடித்து துப்பி இருக்கிறார் அவர் வந்து. அதை வந்து எனக்கு அவங்க சொல்லும் போது வந்து நிஜமாவே நம்பவே முடியவில்லை. அப்புறம் நான் சொன்னேன் நீதிமன்ற உத்தரவு காமிங்கன்னு சொன்னேன். அதுல இருக்கு சேர்ந்து தான் வாழணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்க உங்கள் கணவருடைய நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கால் பண்ணணும். நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் நீதிமன்றத்துல உத்தரவு இது மாதிரி இருக்கு, நீங்க ஏன் அவங்களோட சேர்ந்து வாழல? அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? எனக்கு சேர்ந்து வாழ முடியாதுங்க, நீதிமன்ற உத்தரவு இருந்தா இருக்கட்டும், நீங்க ஹைகோர்ட்ல போய் பார்த்துக்கோங்க, என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணிக்கோங்க, ஆனா வந்து அந்த பொண்ணோட எனக்கு சேர்ந்து வாழ முடியாது. ஸோ இப்போ அந்த பெண்ணுடைய கதி என்ன? நீதிமன்ற உத்தரவு வந்து 10 வருடம் ஆயிருக்கு. 10 வருடத்துக்கு பிறகுதான் என்ன பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ள சாப்பிட்றது தூங்குறது, மற்ற பக்கத்து வீட்டு பெண்களோட பேசுற அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. தூங்குறது சாப்பிட்றது இது மட்டும் தான் வேலையா வச்சிருக்காங்க அவங்க. அட்லீஸ்ட் ஒரு வேலைக்கு போகலாம், அவங்களுடைய பொண்ணுக்கு திருமணம் ஆயிருக்கு, அவங்க பொண்ணுடைய மொபைல் நம்பர் கூட அவங்க கிட்ட இல்லை. இது மாதிரி தான் ஒரு உலக புரிதல் இல்லாத மக்கள் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு புரிதல் அண்ட் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து திருமண வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் அப்படிங்கிறீங்க. அதை வந்து நம்ம ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வளர்ப்பு போதே குடும்பத்தில் அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. கிராமப்புறங்களில் நீங்கள் ஒரு பக்கம் அறியாமை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா, நகர்ப்புறங்கள்லையும் நல்ல படித்த தலைமுறையிலையும் கூட நிறைய பிரச்சனைகள் விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழல் பார்க்குறோம். இதில் எங்கே நம்ம வந்து தவறி போயிடுறோம்? இந்த மாதிரியான விஷயங்களை சகிப்புத்தன்மையை ஒரு குடும்பம் அப்படிங்கிற அனுசரிப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடம் எது? குடும்பம்ங்கிற ஒரு இது வந்து அவர்களுக்குள்ள அவர்களை வளர்த்து கொள்வது தான். ஏன்னா வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களோட பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவு வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும் லிவிங் டுகெதர். இப்போ வந்து அந்த கல்ச்சர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லித்தர போறதில்ல, ஆனா வந்து சட்டத்துல லிவிங் டுகெதருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குன்றது இந்த படிச்சவங்களுக்கு தெரியுது. கிராமப்புறத்துல யாரும் லிவிங் டுகெதர் அது மாதிரி ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்லி சேர்ந்து வாழ்றதில்ல, படிச்சவங்க தான் இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இதுல என்ன தவறு, தாலிங்கிறது ஒரு வெளி உலகத்துக்கான ஒரு இதுதான், தாலி கட்டாம எங்களால வாழ முடியும் அப்படின்னு சொல்ற அவங்க கிட்ட நீங்க போயிட்டு வந்து எந்த புரிதலை எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா அவங்க அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கிட்டதுனால இது மாதிரி ஒரு இதுக்கு வராங்க. கிராமப்புற பெண்கள் தெரியாததுனால அப்படி ஒரு இதுக்கு போறாங்க. ஸோ படிச்சவங்க படிக்காதவங்க அப்படிங்கறதால விதிவிலக்கே கிடையாது. இந்த திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய குணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து இருக்கு. ஆண் பெண் இருவருமே அனுசரிப்பு பொறுப்பு அப்படின்னு சொல்றீங்க ஒரு குடும்பம் சரியான முறையில் செயல்படுறதுக்கு. இன்னைக்கு வந்து நம்ம பெண்ணுரிமை பற்றி நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம். அதையெல்லாம் தாண்டி இன்னமும் வளர்ச்சி அடையாத ஒரு நிலையில் இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். எது வந்து ரைட்ஸ் அண்ட் எது வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம்? சுதந்திரம்ங்கிறது வந்து அது அப்பாவோ இல்லை கணவரோ இல்லை தன்னுடைய மகனோ, ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணுக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது. அவளுக்கு தெரியும் நான் ஒரு உடை உடுத்துறேன்னா எனக்கு தெரியும் அந்த உடை வந்து ஆபாசமா இருக்கா இல்லையாங்கிறது. ஆனா வந்து இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சுதந்திரம்ங்கிறது ஒரு பேண்ட் ஜீன் ஷர்ட்டும் ஷர்ட்டும் போட்டு போறதா சுதந்திரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை. நம்மளுடைய கருத்துக்களை, நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய திட்டங்களை யார் வந்து சுதந்திரமா செயல்படுத்திக்கிறாங்களோ சமுதாயத்துக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அது வந்து எல்லாருக்கும் அதுதான் சுதந்திரம். மற்றபடி வந்து ஆடை நம்ம தேவைப்படுற ஆடையை உடுத்திக்கிறது சுதந்திரம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பாரதியை நான் வந்து ஒரு கவிதை கூட எழுதியிருந்தேன். பாரதியை நேர்கொண்ட பார்வைக்கு நிமிர்ந்த நன்னடிக்க ஆசைப்பட்டாய், நிமிர்ந்துதான் நடக்கிறார்கள், எதிரில் வருபவர்கள் நிமிராமல் இருக்கும்படி. அப்படிதான் இந்த பெண்கள் வந்து இப்போ உடைங்கிறது அது மாதிரி ஒரு மோசமான நகர்ப்புறங்கள் இல்ல கிராமப்புற பெண்கள் கூட அது மாதிரியான ஒரு அதுதான் நாகரிகம்னு நினைக்கிறாங்க. நம்ம அது மாதிரி உடை உடுத்தினால்தான் பார்ப்பவர்கள் நம்மை வந்து நாகரிகம் தெரிந்தவர்கள் படித்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வந்து இது மாதிரி மாடர்ன் உடைங்கிறத ஒரு தவறான கருத்தை வந்து முதல்ல எடுக்கணும். இப்ப நிறைய வந்து எனக்கு அந்த ஆடை விஷயத்துல வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஒரு ஆடைங்கிறது வந்து நம்ம எதிரில் வர்றவங்களை வந்து அவங்கள கூணி குறுக வைக்க கூடாது. நம்ம வந்து நேர்த்தியா உடை உடுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்கணும். ஒரு விவாகரத்து வழக்கு நம்மளுடைய உயர்நீதிமன்றத்துல தான் நடந்திருக்கு. திருமணமாகி முதல் நாள் தேனிலவுக்கு போய் வராங்க. தேனிலவு முடியவே இல்லை, அதுக்குள்ளவே வந்துட்டு அவர் வழக்கு பதிவு பண்றாரு. அவரோட சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? அவள் வந்து
குட்டை பாவாடை போட்டுக்கொண்டு தேனிலவுக்கு வந்திருந்தாள். கோயிலுக்கு வந்திருந்தான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தேனிலவுக்கு குட்டை பாவாடை போட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் அதை ஒரு காரணமா முன் வைக்கிறார். அதுக்கு விவாகரத்து கொடுத்துருக்காங்க. சோ சட்டம் வந்து இப்படிதான் இருக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா இந்த ஆடை கட்டுப்பாடு இது இவ்வளவு அவசியமானதுன்னு சொல்றேன். நம்ம அண்டை மாநிலத்துல ஒரு இதே போல ஒரு உயர் நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கு தான். அதுல வந்து அரசாங்கமே வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. பெண்கள் வந்து அவர்களுடைய உடையில் வந்து அந்த மாடலா ஜன்னல் வச்ச ஜாக்கெட், கதவு வச்ச இது, நாட் வச்ச இது அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்கு. சோ ஆடை வந்து நிச்சயமா அவசியம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதனால நிறைய வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிற வழக்குகளே அதுக்கு சாட்சி. ஆடை வந்து ரொம்ப அவசியம்ங்கிறதுக்காக. பெண்கள் பாதுகாப்புக்காக என்ன மாதிரியான ஒரு சட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டது? எவ்வளவு தூரம் அது நடைமுறையில போய் சேர்ந்திருக்கு? பெண்கள் பாதுகாப்புங்கிறது வந்து குடும்பத்திலிருந்தே இதுவாகும். அதை நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன், குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம். அதுல வந்து என்கிட்ட நிறைய பேர் அணுகியிருக்காங்க. அவங்க சொல்றது வந்து என் கணவர் அடித்து விட்டார். நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கவிதை வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் 9ஆம் வகுப்பில் படித்த கவிதைகள், நான் மேடையில் நிறைய பேசிய கவிதைகள். ஏன்னா நீங்க நிறைய இடத்துல பார்க்கும்போது பெரிய விஷயமா இருக்கிறது வந்து இந்த குடிதான். மது வந்து அப்படி ஒரு மோசமான, என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்தில் நடக்கிற அத்தனை கெட்ட விதத்துக்கும் இந்த மதுதான் காரணம். அதை நான் வந்து என்னுடைய 9வது வகுப்பிலிருந்து மேடைகளில் முழங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த கவிதை என்னன்னா, நீ வேதனை என்று போதையை நாடி, போதையை நாளே உன் வேதனை கூடி, கூடிய வேதனை பெண்டியை நாடி, குழந்தை குட்டிகள் அனைத்தையும் சாடி, குடி வெறியாலே உதைப்பான் பேடியடி, தாங்காது துடிப்பால் மனைவி, குழந்தையின் பசியை ரசிப்பான் பாவி, குடித்து குடித்து போய்விடும் அவன் நாவி, கொண்டவன் இருந்ததும் போவது தாலி, கண்டவன் காமுகன் செய்வான் கேலி, அவளது உயிரும் பறந்திடும் ஓடி, அவளது பிள்ளைக்கு ஏதையா வேலி, அனாதை பிள்ளைகள் அலைந்திடும் ரோட்டில், அது உண்ணும் வீடோ எச்சிலை தொட்டில். இந்த நிலைமையில தான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது. நீங்க இது நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். குஜராத் மாநிலத்துல பாருங்க, ஒரு மதுக்கடை கூட இருக்காது. நான் என்னுடைய கணவர் ஊர் வந்து குஜராத் தான். ஸோ அந்த ஊர்ல நான் வாழ்ந்தேன்ற முறையில சொல்றேன். அவங்க வந்து நம்மளோட பேசும்போதே சொல்லுவாங்க வைதேகி அப்படின்னு நம்ம பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. வைதேகி பேன்னா சகோதரின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒருத்தர் மருத்துவமனைக்கு சென்றாலோ இல்ல வெளி இடங்களில் நம்மளை அடையாளப்படுத்தப்படும் பொழுது அவர்கள் பெயர் சொல்லி அழைப்பதில்லை. வைதேகி பேன், பாலாஜி பாய், அண்ணன் தங்கை அப்படின்ற உறவு சொல்லிதான் அழைக்கிறாங்க. ஏன் அந்த மற்ற மாநிலங்களில் மது கடை இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஏன் இல்லை? எனக்கு ஒரு பெண் வந்து சொன்னாங்க, என் கணவர் வந்து என்ன அடிச்சுட்டே இருக்காரு, ரொம்ப துன்புறுத்துறாரு, அவருக்கு வந்து வியாதி இருக்கிறது. ஸோ என்ன மாதிரி வியாதின்னு கேட்டா, அவருக்கு திடீர்னு கோபம் வந்ததுன்னா அவர் பேசும்போது நான் எதிர்த்து பேசினா என்னை பிடிச்சு அடிப்பாரு. அவருக்கு வந்து இந்த சிங்கம் படத்துல வர்ற மாதிரி ஒரு 10 யானை பலம் திடீர்னு வந்துடுது. அது எப்படிங்க? நீங்க மருத்துவமனைக்கு சென்று பார்த்தீங்களா? மருத்துவமனைக்கு சென்று பார்த்தோம், ஆனால் வந்து அவங்க ரிப்போர்ட் என்கிட்ட ரகசியமா வச்சிருக்காங்க. ஸோ இது போல ஒரு ஆண் வந்து படிச்சிருக்காங்க, அழகா இருக்காங்க, நிறைய பெண்கள் கிட்ட இது ஒரு தப்பு இருக்கு. அவங்க நல்ல குடும்பமா, அவருடைய நல்ல குணமா அதெல்லாம் பாக்குறது இல்ல. அவர் நல்லா சம்பாதிக்கிறாரா, வெள்ளையா இருக்கிறாரா, பர்சனாலிட்டியா இருக்காரா, 4 இடத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது வந்து மரியாதையான ஜோடி அப்படின்னு மற்றவங்க வந்து சொல்ற மாதிரி இருக்காங்களா, அப்படிதான் பாக்குறாங்க. ஸோ இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டு இருக்கிற நிலைமை வந்து அவர் இது மாதிரியான ஒரு குணம் உள்ளவர் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட பேரண்ட்ஸ் இந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து இப்போ விவாகரத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? ஏன்னா அவங்க சொல்ற ஒரு விஷயமே, என்னுடைய குழந்தை இருக்கிறாள், அவள் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, 1 வயசு தான் ஆகிறது, அப்பாவினுடைய இந்த அடிதடியை வந்து பார்த்துட்டு அவங்க எப்படி வளருவாங்க? ஒரு குடிகாரர், ஒரு குடி வந்து குடித்து விட்டு மனைவியை அடித்து 2 பேரும் தினம் தினம் வாக்குவாதம் செய்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் வளரும் குழந்தை எப்படி வளரும்? இதுல இன்னொரு வேடிக்கை இருக்குங்க. என்னன்னா, இப்போ குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு பிடிமானம். எப்படின்னா, கணவர் வந்து நினைப்பாரு மனைவிக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு, ஜீவனாம்சம். மனைவி வந்து நினைப்பாங்க இந்த குழந்தைய வச்சு காசு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் குழந்தையை வைத்து வந்து வியாபாரமாக தான் குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு மியூச்சுவல் டிவோர்ஸ் தெரியும் உங்களுக்கு, 13B அவங்களே சொல்றாங்க, வர்றவங்களாம் அவங்களே படிச்சுட்டு வராங்க. 13Bல எனக்கு போட்டு கொடுத்துட்டீங்களா கொஞ்சம்? விவாகரத்து வந்து வேண்டாம்லாம் சொல்றது இல்லை, நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ணுவோம், உட்காருங்க, சேர்ந்து வாழுங்க சொல்லி நம்மளதான் ஏதோ நம்ம ஆதி காலத்து ஆதாம் ஏவாள் காலத்துல பிறந்தவங்க மாதிரி பாக்குறாங்க. அவங்களே தீர்வோட தான் வராங்க. இன்னும் 6 மாசத்துல கிடைச்சிடுவாங்க. அதுக்கு அடுத்ததுல ஒரு நல்ல முகூர்த்தம் வருது, அதுக்கப்புறம் 27 வயசாயிடும், எனக்கு அப்ப கல்யாணம் பண்ண முடியாது. படித்த பெண்கள் வந்து சொல்றாங்க அதுக்குள்ள நம்ம வந்து இது பண்ணிடணும். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, வெளிநாடுகளில் வாழ்ந்து விட்டு இங்க வர்ற பெண்கள் இன்னும் இது
குழந்தைக்கு அந்த நாட்டினுடைய உரிமை வைத்திருப்பார்கள். அந்த குழந்தையினுடைய உரிமையை கணவன்கிடம் கொடுப்பதா மனைவியிடம் கொடுப்பதா? அந்த குழந்தையை வைத்து வியாபாரமாய் செய்கிறவர்கள் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து அவர்களுடைய அடுத்த திருமணத்திற்கு குழந்தை வந்து ஒரு பாரமா இருக்கிறது. நான் வந்து சொல்றேன், இந்த ஒரு கயிறோட பந்தம் வந்து அந்த குழந்தையின் மூலமா தான் நிலைச்சிருக்கு. அப்படிதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். ஆனா வந்து அந்த குழந்தையை காரணமா வச்சு இன்னொரு பந்தத்தை உருவாக்கி கொள்ள அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு தேவைப்படாத ஒரு பொருளா இருக்காங்க. அதுல இருந்து மாறணும் அப்படிங்கிறது தான் என்ன பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்கள் அத்தனைக்கும் என்னுடைய வேண்டுகோள். ஒரு படைப்பாளியாகவும் உங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு அடிப்படையில கவிஞர், கவிதைகள் நிறைய எழுதியிருக்கீங்க. சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் மையமா வச்சு உங்களோட படைப்புகள் இருக்கு. இந்த எழுத்துலக ஆர்வம், இந்த எழுத்துலக பயணம் அப்படிங்கிறதுக்கான ஆரம்பம் எப்போ இருந்தது? முதல்ல இருந்தே நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். முதல்ல வந்து பாட்டு பாடுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும், ஆனால் பேசுறதுக்கு வந்து திறமை தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும். நான் ஆரம்பத்தில் அப்படிதான் வந்து என்கிட்ட, நான் வந்து சின்ன வயசுல ஒரு 5ஆம் வகுப்பிலிருந்து நான் மேடையில் பேசிட்டு இருக்கேன். ஸோ வந்து மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நல்லா பேசுகிறேன், உனக்கு நிறைய திறமை, நீ வந்து வக்கீலாக தான் ஆகுவேன். ஸோ என்னுடைய ஒரே லட்சியம் வந்து வக்கீலாக ஆகணும். என் மனசுக்குள்ள ஒரு வெள்ளை காகிதம் எப்போதும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கும். திடீர்னு வந்து நான் அப்போ பதிய வச்சுக்கிட்டது தான் என்னுடைய இலக்கு. எதுவா இருந்தாலும் என்னுடைய ஒரே குறிக்கோள் வழக்கறிஞர், அதுக்காக தான் இருக்கும் என்னோட பயணம். ஆனா வந்து நான் வந்து மேடையில பேசுவேன். ஸோ மேடையில பேச ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரையும் மாதிரி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல லட்சக்கணக்கானவர்கள் நம்ம விட அதிகமா திறமையா இருக்காங்க. ஸோ இன்னொருத்தரை விட நம்ம வந்து தனித்து தெரியணும்னா நம்ம வந்து தனிப்பட்ட நம்மளுடைய திறமையை, நமக்கு திறமன் மற்றவங்க சொல்றத வெளிச்சம் விட்டு காட்டுறதுக்காக நம்ம அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நான் முடிவு பண்ணேன், கவிதை வந்து பேசுவோம். யாரும் பேச மாட்டாங்க, இல்லை பேச்சு போட்டினா சாதாரணமாக பேசுவாங்க, நம்ம கவிதை பேசுவோம். என்னுடைய தந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவர் மிலிட்ரியை விட ஸ்ட்ரிக்ட். என்ன பண்ணுவார், நீ வந்து படிப்பு அதை தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது. ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கு ஒரு காகிதத்தில் எழுதி வைக்கணும், 1 ரூபாய் மிச்சர் வாங்கினேன், 1 ரூபாய் சாக்லேட் வாங்கினேன்னு சொல்லிட்டு. 3 ரூபாய்க்கு நான் வாங்கினது தான் ஒரு கவிதை புத்தகம். 10-20 கவிதைகள் இருக்கும், ஒரு 5 ஷீட் தான் அது. ஸோ அப்போ வாங்கி அதை படிச்சுட்டு இருந்தேன். ஒரு பள்ளி 12ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கே வெறுப்பா இருந்தது, ஒரே கவிதையை எல்லா மேடையிலும் ஏன் சொல்லணும். ஸோ இன்னொரு புத்தகம் வாங்குவதற்கான வாய்ப்பை வந்து எங்க அப்பாவுக்கு தெரியாம வாங்க முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரே லட்சியம் வக்கீலாகணுங்கிறது மட்டும்தான். அப்பதான் நான் முடிவு பண்ணேன், நம்ம எழுதுனா என்ன, எப்படி பேசுறதுக்கு நம்ம எழுதுவோம்னு சொல்லிட்டு. அப்போதான் என்னுடைய எழுத்து பயணம் துவங்கியது. அப்பவுமே கூட நான் முடிவு பண்ணிப்பேன், எழுதும்போது நம்ம வந்து வித்தியாசமா எழுதணும். நான் வந்து சட்ட மாணவியா இல்லை, அப்போவே எழுதினேன் ஆம்லெட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கவிதை. கோழிக்கு வழக்கிட்டு வாதாட வசதி இல்லாததால் இது அங்கீகரிக்கப்பட்ட கருக்கலைப்பு, சாட்சிகள் இல்லை என்று ஏமாற்றி விடுவா என்பதால் தான் பதிவு தப்பாலில் அனுப்பியுள்ளேன், வந்து சேர்ந்ததா என் இதயம். ஸோ அது மாதிரி நான் எழுதுகிற கவிதைகளில் கூட சட்டத்தை வந்து புகுத்தி எழுதணும். ஏன்னா மற்றவங்கன்னா நார்மலாக இந்த பெண் இப்படி, ஆண் இப்படி, எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்களை பற்றி தான் வர்ணிச்சிருக்காங்க, ஆண்களை பற்றி வர்ணிச்சதில்லைன்னு சொல்லிட்டு. நான் வந்து கேட்பேன், மதுவில் மயக்கம் என்கிறார்கள், யாராவது என்னவனை ஒரு முறை பார்த்திருக்கிறீர்களா? ஸோ அது போல நம்ம வந்து யாரும் தொடாத ஒரு இதை தொடணும் அப்படிங்கிறது தான். இப்போ பெண் உரிமைகள் பற்றி எழுதும்போது நான் வந்து சொல்வேன், ஆணே நீ வந்து உன் மனைவி இறந்து விட்டால் மறுநாளே திருமணம் செய்து வந்து நிற்கிறாயே, பெண் அது போல செய்தால் ஒற்றுக்கொள்வாயவா? என்ன சொல்வாய்? மனைவி புதைத்த மறுநாளே வந்து நிற்கிறாயே, பெண் செய்தால் ஒற்றுக்கொள்வாயா? கணவனை இறந்த பெண்ணை விதவை என்கிறீர்கள், மனைவி இறந்த ஆணை யாராவது விதவன் என்கிறீர்களா? இல்லை முக்காடிட்டு பொட்டை இழந்து ஒரு ஓரமாய் உட்கார்ந்து இருக்கிறீர்களா? இல்லை தானே. ஏன் பெண்களை மட்டும் இப்படி வஞ்சிக்கிறீர்கள்? ஆணும் பெண்ணும் சமம் என்று இந்த சொல்லும் இந்த சமுதாயத்தை தீயிலிட்டு பொசுக்குங்கள். இது போல ஒரு பெண்ணும் ஆணும் சமம்னு சொல்லிக்கிறோம் நம்ம நிறைய விஷயத்துல. அதனால அது வந்து சாத்தியமே இல்லை. ஏன்னா கடவுள் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு வேறு உடல் அமைப்பை கொடுத்திருக்கிறார்கள். பெண்கள் வந்து முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னைக்குமே ஆணோட ஈக்குவல்னு பண்ண முடியாது. ஏன் ஆணோட ஈக்குவல்னு நினைக்கணும்? உன் அப்பா ஆண் தான், உன்னுடைய கணவர் ஆணாதான் இருப்பாரு, நீங்க பெறவிருக்கும் பிள்ளைகள் ஆண்களாக தான் இருப்பாங்க, உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் ஆண்களாக தான் இருப்பாங்க. ஸோ ஆண்களை விட ஈக்குவல்னு ஏன் நினைக்கிறீங்க? கடவுள் வந்து நம்மளை அப்படி ஈக்குவலாக படைக்கல. இப்போ வந்து ஒரு ஆண் வந்து உடை உடுத்திட்டு போகும்போது நம்மளால உடுத்த முடியாது. ஏன்னா கடவுள் நமக்குன்னு ஒரு உடல் அமைப்பு கொடுத்துருக்கிறார், ஆண்களுக்குன்னு ஒரு உடல் அமைப்பு கொடுத்துருக்கிறார். அதனால வந்து நீங்க போட்டி அப்படின்னு பார்க்காம நம்மில் ஒருவர் அவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சாதாரண நமக்கு அந்த மனநிலைமையை வளர்க்கும் போதுதான் வந்து குடும்பத்துல இது வந்து குடும்பத்துக்கு ரொம்ப தேவையான ஒன்று. நான் 10 மணிக்கு வரேன்னு சொல்றதுனால, நான் வேலை முடித்து கொண்டு 10 மணிக்கு வரேங்கிறதுனால
10 மணிக்கு நான் வந்து சமைக்காம படுக்கிறேன், அவரும் 10 மணிக்கு தானே வராரு, அவர் தான் சமைக்கணும் அப்படின்னு போட்டி போடாம அவரை வந்து சமைக்க தூண்டணும். அதுதான் திறமை. நீங்க வந்து அவரை சமைக்கணும்னு ஆர்டர் போடக்கூடாது. சட்டம் தெரியுதுங்கிறதுக்காக நீ வந்து சமைக்கணும், இது குடும்ப வன்முறை சட்டத்துல சொல்லியிருக்காங்க, நீ வந்து பெண்ணை வந்து அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் வந்து இந்த குடும்ப வன்முறை சட்டத்தின் வழக்குகளை விசாரிப்பவர்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர் ஆஃபீஸ்ல அந்த ஆஃபீஸர் இருப்பாங்க. நான் வந்து நினைச்சேன், இதை யாருக்காவது சொல்லும் பொழுது அவர்கள் இதை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. நிறைய பேர் இதை ஒரு ஆயுதமா வச்சுக்கிறாங்க. கணவனையும் ஆண் உறுப்பினர்கள் மட்டும் இல்ல, பெண் உறுப்பினர்கள் மேலேயும் இந்த வழக்கு போடலாம். அதனால வந்து இதை ஒரு ஆயுதமா எடுத்துட்டு அவங்க பயன்படுத்துறாங்க. எனக்கு ஒரு பெண் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமையில இருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து இந்த சட்டத்தை வந்து சொல்லி அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்களுடைய கணவரிடமிருந்து அவங்களை காப்பாற்றுறது உதவியா இருந்தது. ஸோ இது நமக்கு எப்போ தேவையோ அது ஒரு அணிகலன். அது வந்து அணிகலன் வந்து நமக்கு எப்பவும் உடுத்திட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆடை நமக்கு அவசியம், அணிகலன் வந்து அவசியம் கிடையாது. எப்போ தேவையோ அப்போ உடுத்திக்கிட்டா போதும். அது போலதான் சட்டமும் நமக்கு ரொம்ப. இப்போ நிறைய கணவன் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடி கூட ஒரு கேஸ், அவங்க பாத்தீங்கன்னா அடிச்சு துன்புறுத்தி நிறைய விஷயங்கள் வந்து வெளியிலே சொல்ல முடியாது. அவங்க ஆண் வழக்கறிஞர்களிடம் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு பெண்களுக்கு. ஒரு பெண் வந்தாங்க, ஃபுல்லா இங்க காயம். அவங்க வந்து சொல்றாங்க அவருடைய கணவர் வந்து தீயில வந்து சுட்டு, அவங்க சென்னையில படிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த மாணவி. அவர் கிராமப்புறத்தை சேர்ந்தவர் தான். அவர் கல்லூரியில் எல்லோருடைய முன்னிலையிலும் அந்த பெண்ணை வந்து செருப்பை கழட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பெண் சொல்றாங்க, இனி நான் அவரோட எப்படி வாழ்றது? ஸோ இது மாதிரி ஆண்கள் வந்து வக்கிர புத்தி உடையவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் வந்து அவரோட வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் இல்லை நீங்க போய் அங்க வாழ்ந்து இது பண்ணுங்கன்னு நான் சொல்ல விரும்பல. முடியவே முடியாதுன்ற பட்சத்துல வெளியில வந்துதான் ஆகணும். இது போல புத்தி இருக்கிற ஆண்களோட எல்லாம் வாழவே முடியாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு கொடூர புத்தியோட ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருளா பாவிச்சு அவங்களை அடிச்சு துன்புறுத்தவங்க கிட்ட நான் வந்து கண்டிப்பா வந்து நீங்க போய் இணைஞ்சு இருங்கன்னா சொல்லலை. ஆனா வந்து சட்னி வைக்கல, உப்பு இல்லை, உரப்பு இல்லை, இது இல்லை, காரம் இது இல்லை, அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு சண்டை போடணும்? தேவையே கிடையாதுங்கிறது தான் என்னோட கருத்து. என்னுடைய முதல் புத்தகம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து 364 கவிதைகள். நான் வந்து கவிதை ஒரு இதழில் வந்து கவிதை வந்தால் போதும் அப்படின்னு தான் என்னோட இதுவாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்கிறத வந்து கவிதையாக உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இதுவாக அமைச்சிக்கிட்டேன். ஒரு கொசு வந்து கடிச்சிட்டு இருந்தது, அடித்தேன். ஒரு பேப்பரில் வந்து அதை ஒட்டி வச்சேன். ஒரு நோட் புத்தகம் வச்சுருக்கேன், அதில் ஒட்டி வச்சேன். எண்ணம் முழுவதும் உன்னை நிரப்பி எழுதி கொண்டிருந்தேன். கடிக்கிறது கொசு, அடிக்க மனம் வரவில்லை, இருந்தும் அடித்து விட்டேன். என்னை கடிக்கிறது என்பதற்காக இல்லை, என்னிடமிருந்து உன் நினைவுகளை உறிஞ்சி போகிறது என்பதற்காக. இப்படியாக நான் வந்து ஒரு 1000 கவிதைகள் எழுதி வச்சிருந்தேன். என்ன ஒரு சோப்பு போட்டுட்டு அங்கே வச்சிருப்பாங்க, அது காயறதுக்காக வச்சிருப்பாங்க வெயில, அது மேலே எழுதுவேன், இதை கரைக்க மனம் வரவில்லை உன் கைப்பட்டதான்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய கணவராக இருக்கிற பாலாஜி அவர்கள் வந்து என்னை முதலாக சந்திக்கும் பொழுது அவர் வந்து சொன்னார், இவ்வளோ திறமையாக இருந்துட்டு இதை இப்படி வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவர் அஹமதாபாத் அவருடைய சொந்த ஊர், அங்கே போயிட்டு அஹமதாபாத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க என்னோட புக்குக்கு. 364 கவிதைகள் கொண்ட உணர முடியாத உணர்வுகள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு வெளியானது. அது வெளியாகி இங்கே தான் சென்னையில் தான் வெளியிட்டோம் நாங்கள். அப்போ வந்து இதை வந்து நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். கலைஞர் அவர்கள் வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப கனவாக இருந்தது. கலைஞர் என்னை அழைக்க போகிறார், இப்போ வெளியிட போகிறோம் அப்படின்ற ஒரு தருணத்தில் அவருக்கு அவசர வேலை வந்ததால் அவர் கிளம்பி போயிட்டாரு. அதனுடைய வருத்தம் வந்து எனக்கு இருந்தாலும் இதோட விட்டுட்டு என்ன அடுத்த வேலையை நான் பார்க்க போகல. எனக்கு அடுத்த இலக்கு வந்து அடுத்த படைப்பு வெளியிட்டு அதை வந்து கலைஞர் அவர்கள் வெளியிட வேண்டும்ங்கிறதா தான் இருந்தது. அதுதான் வந்து வெண்ணிலவே ஓடிவிடுன்னு சொல்லிட்டு ஒரு படைப்பு. சமத்துவபுரம் எப்படி நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு கதைக்கான கரு வந்து சமுதாயத்தை சார்ந்ததாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். இப்போ வந்து நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு சமத்துவபுரம்ன்ற இடத்துல வந்து எல்லாம் சாதி மதம் இல்லாமல் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இல்லை. ஒருத்தர் சாதி மதம் இல்லாமல் இருக்கணும்னா முதல்ல அவங்க அதை நம்பணும். நான் வந்து என்னோட பேர் வைதேகினா வைதேகி மேரி அப்படின்னு வைக்கிறதுனால வந்து சமத்துவம் ஆயிட போகிறதில்ல. அதுதான் அந்த ஒரு மைய கருத்தை தான் நான் அதில் சொல்லியிருப்பேன். தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு சிறுகதை போட்டியில் ஒரு கல்லூரியில் என்னுடைய இந்த நாவல் வந்து சிறுகதையா எழுதின அந்த ஒரு கரு வந்து எனக்கு முதல் பரிசு கிடைக்க காரணமா இருந்தது. ஸோ அந்த கருவை வந்து நான் நாவலாக உருவாக்கி வெண்ணிலவே ஓடிவிடு அப்படிங்கிற ஒரு புத்தகமாக கொண்டு வந்தேன். அதை மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா அவர்களுடைய கரங்களால் வெளியிடப்பட்டது வந்து எனக்கு என்றுமே பசுமையான ஒரு நினைவுகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறது இப்பொழுதும்.
கண்டிப்பாக மேடம். முதல் படைப்பை நம்ம அதை சரி பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களுடைய அடுத்த படைப்பில் அந்த ஒரு தாகத்தை நீங்கள் தீர்த்துட்டீங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் கவிதைகளும் சரி, உங்களுடைய சட்ட பணிகளும் சரி தொடர்ந்து போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதை சட்ட ரீதியாக தீர்க்கணும்னாலும் சரி, உங்களுடைய படைப்பு மூலமாகவும் பல ஆலோசனைகளை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி கிராமப்புற பெண்களுக்காக ஒரு சேவையாகவும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாகவும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரியான பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. பெண்கள் அப்படின்னா என்ன, அவங்களுக்கான உரிமைகள் என்ன, அதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கணும், உரிமைகள் அப்படிங்கிறது என்ன, ரைட்ஸ், லிபர்ட்டி, இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு என்ன இருக்கு, சகிப்புத்தன்மை இன்னைக்கு இல்லாதனால தான் பல பிரச்சனைகள், இந்த அனுசரிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, அதை ரெண்டு பேருமே உணர்ந்து செயல்பட்டாதான் ஒரு அழகான குடும்பம் உருவாக்க முடியும்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக இன்றைக்கும் வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சென்னையில் கிண்டிக்கு அருகில் இருக்கிற ஒரு மென்பொருள் தொழிலில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்று சொல்லுகிற அந்த துறையில் பணியாற்றுகிற ஒரு 40 வயதுக்கு உட்பட்ட 25 வயதிலிருந்து 35 வயதுக்கு இடையில் இருக்கிற இளைஞர்கள், கணிப்பொறி துறையிலே இருக்கிறவர்கள் ஒரு மாலை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் என்னோடு உரையாட வேண்டும் என்று விரும்பினார்கள். சென்ற வாரம் அவர்களை சந்தித்த போது அவர்கள் குறிப்பாக அந்த தலைப்பில் மட்டுமே பேச வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த தலைப்பு ஆங்கிலத்திலே அவர்கள் அதனை குறிப்பிட்டார்கள், கன்ஸ்ட்ரக்டிவ் டிசன்ட் என்று சொன்னார்கள். நான் அதனை உள்வாங்கிக் கொண்டு முழுமையாக தமிழில் நான் பேசினேன். கன்ஸ்ட்ரக்டிவ் டிசன்ட் என்பதை ஆக்கப்பூர்வமான மறுப்பு என்று நாம் சொல்லலாம். ஒரு கருத்தை மறுப்பது என்பதே எல்லா இடங்களிலும் நிகழ்ந்துவிடக்கூடியதில்லை. நம்மை விட பெரியவர்கள் சொல்லுகிற போது அது குடும்பமாக இருந்தாலும், தொழில் அகமாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், அரசியல் அல்லது வேறு துறையாக இருந்தாலும், நம்மை விட மூத்தவர்கள் பெரியவர்கள் சொல்லுகிற போது அந்த கருத்து நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் உடனே மறுத்துவிட முடியாது. அதுவும் மேலை நாட்டு பண்பாட்டுக்கும் நமக்கும் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு, பெரியவர்களை மறுத்து பேசாதே என்பது நமக்கு சின்ன குழந்தையிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. எனவே நம்மை விட மூத்தவர்கள் பெரியவர்களை மறுக்க முடியாது. இரண்டாவதாக, நமக்கு இணையானவர்களை, நம் சக ஊழியர்களை அல்லது உடன் படிக்கிற மாணவர்களை நாம் மறுக்கலாம். ஆனால் அப்போதும் கூட பல நேரங்களில் மறுப்பு என்பது மோதலாக முடிந்து போவதும் உண்டு. நமக்கும் கீழான நிலையில் இருக்கிறவர்களிடம் நம் மறுப்பை தெரிவிப்பது மிக எளிது. அவர்களுக்கு கேட்டுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லாத நிலை ஏற்படும். ஆனால் இந்த ஆக்கப்பூர்வமான மறுப்பு என்பது யார் என்கிற இடம் பார்த்து, தரம் பார்த்து, நமக்கும் அவர்களுக்குமான ஒப்புமை பார்த்து வருமானால் அது ஆக்கப்பூர்வமானதல்ல. நாம் யாரை மறுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த கருத்தை மறுக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. நாம் ஏற்காத கருத்தை எவர் சொன்னாலும், நம்மினும் வயதில், அனுபவத்தில் கீழாக இருக்கிறவர்களோ, சமமாக இருக்கிறவர்களோ, உயர்வாக இருக்கிறவர்களோ யார் சொன்னாலும் அந்த கருத்தை மறுப்பது என்பது அடிப்படை தேவையானது. ஆனால் அப்படி மறுப்பது என்பதே அதிக பிரசங்கித்தனம் என்றும், எதிர்த்து பேசுவதென்றும், அடங்காமை என்றும் நம் சமூகத்தில் கருதப்படுகிறது. அப்படி இல்லை. மறுப்பு என்பது கருத்துகளினுடைய மோதலே தவிர தனிப்பட்ட பகைமை இல்லை. இன்னும் ஒன்றை நாம் குறிப்பிட வேண்டுமானால், ஒரு கருத்தை மறுப்பதன் மூலம் இன்னொரு கருத்து பிறக்கிறது. அப்படி இரண்டு கருத்துக்களை உரசி பார்க்கிற போதுதான் உண்மையில் எது சரி என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் என்ன இதிலே கவனிக்கப்பட வேண்டும் என்றால், மறுப்பதா இல்லையா என்பதல்ல, எப்படி மறுப்பது என்பதுதான். ஒரு கருத்தை மறுப்பது என்பதை விட அந்த கருத்தை நாம் மறுப்பதற்கு எடுத்துக்கொள்ளுகிற முறைமை என்ன என்கிற அந்த செய்தி தான் இந்த தலைப்பில் மிக முக்கியமானது. யார் ஒருவரையும் புண்படுத்தி விடாமல், யார் ஒருவரையும் இழிவுபடுத்தி விடாமல், முரட்டுத்தனமாக அவர்கள் கருத்தை தூக்கி எறிந்து விடாமல், உங்கள் கருத்து இது, இதில் எனக்கு இந்த இடத்திலே இப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது,
அதனை விட இது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு இந்த சான்றுகளெல்லாம் இருக்கின்றன என்று சொல்லுவதைத்தான் நாம் ஆக்கப்பூர்வமான மறுப்பு என்று சொல்லலாம். அப்படி அத்தனை அடக்கமாகத்தான் சொல்ல வேண்டுமா என்றால் அது ஒரு பண்பாட்டின் ஒரு பகுதி என்று கருதலாம். நேரடியாக பட்டதை சொல்லிவிடுவதில் பிழையில்லை. ஆனாலும் அப்படி சொல்லிவிடுகிற போது தேவையற்ற மோதல்களும் பகையும் வளரும். தன்னை இவன் முட்டாள் என்று சொல்லிவிட்டானே என்பது போல ஒரு எண்ணம் தோன்றும். அப்படி கருதி சொல்லவில்லை. ஆனாலும் அந்த கருத்தை பட்டென்று நையாண்டியாக நேர் எதிராக ஒரு அவையில் வெளிப்படுத்துகிற போது நாம் சொல்லுகிற கருத்து பெருமளவுக்கு வரவேற்பு பெறுமானால் அது அவருக்கான அவமானத்தையும் சேர்த்தே கொண்டு வரும். அப்படி யாரையும் அவமானப்படுத்தி விடாமல் அதே நேரத்தில் நம்முடைய கருத்தையும் அழுத்தமாக பதிவு செய்து விட வேண்டும் என்பதுதான் ஆக்கப்பூர்வமான மறுப்பு. மறுப்பிலே பல வகை இருக்கிறது. ஒருவனை சிதைத்து விடுகிற மறுப்பு இருக்கிறது, ஒருவனை நையாண்டி செய்கிற மறுப்பு இருக்கிறது. ஆனால் அந்த மாற்று கருத்து சொல்லுகிறவர்களையும் மதித்து அவர்களுக்கு எந்த இழிவும் ஏற்பட்டு விடாமல் நம் கருத்தை சொன்னால் அதற்கு தான் ஆக்கம் என்று பெயர். அதைத்தான் கன்ஸ்ட்ரக்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். இந்த மறுப்பை சொல்லுகிற போது மறுப்பு சொல்லுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் கூட அதற்கு ஒரு குறிப்பிட்ட பக்குவம் தேவைப்படுகிறது. நாம் பார்த்து வளர்ந்தவன், நம்மை விட இத்தனை வயது இளையவன், நம்மை விட அனுபவ குறைவானவன், இவன் யார் நம்மை மறுப்பதற்கு என்கிற ஒரு தனி மனித தன் முனைப்பு, அந்த ஈகோ என்று சொல்லுகிறோமே, அதுதான் நம்மிடத்திலே பல நேரங்களிலே தலை தூக்கி நிற்கிறது. முதலில் மறுப்பை ஏற்க வேண்டுமானால் அல்லது மறுப்பை நிதானமாக கேட்க வேண்டுமானால் அதற்கு தன்முனைப்பு இல்லாத நிலை ஏற்படுகிறது. இன்னொன்றை நாம் கவனிக்க வேண்டும். மறுப்புகளிலே இருந்து, வேறுபட்ட கருத்துகளிலே இருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்பதுதான் முதன்மையானது. எந்த ஒரு மூளையும் எல்லாவற்றையும் தன்னந்தனியாக சிந்தித்து முடிவெடுத்து விடாது. பல மூளைகளினுடைய கூட்டு சிந்தனையிலே தான் புதிய செய்திகள் பிறக்கும், புதிய சிந்தனைகள் மலரும். எனவே வெவ்வேறுபட்ட அனுபவம் கொண்ட, வெவ்வேறுபட்ட வாழ்க்கை சூழலுக்கு உள்ளாகி இருக்கிற மனிதர்கள் தங்களினுடைய அனுபவங்களை, சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளும்போது சில வேளைகளில் அவை ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தாலும் சிந்தனை வளர்ச்சிக்கு அவை கண்டிப்பாக உதவும். இதில் ஆங்கிலத்திலே இந்த ஆக்கப்பூர்வமான மறுப்பு என்பதை பல்வேறு விதமாக வகைகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆர்டிகுலேட்டட், லேட்டன்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்ட் என்றெல்லாம் பல்வேறு வகைகளிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த தொழில்நுட்பம் சார்ந்த அந்த சொற்களிலே நாம் சிக்கிக்கொள்ளாமல், அதாவது வெளிப்படையாகவோ நையாண்டியாக மறைமுகமாகவோ அல்லது வேறு ஒரு தடத்தை சுட்டியோ மறுப்பை சொல்லுவது என்று இவைகளுக்கு பொருள் சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் ஒரு பாடத்திட்டம் போல எழுதப்படுகிற வேலைகளிலே அமைந்தாலும் இயல்பாக நாம் ஒன்றை நெஞ்சில் கொள்ளலாம். மறுப்பை நாம் வெளிப்படுத்துவதற்கு முன்னால் ஒருவர் சொன்ன அந்த கருத்தில் இருக்கிற நல்ல பகுதிகளை முதலில் சுட்டி காட்டிவிட்டு, நீங்கள் இப்படி சொன்னது சரிதான், இதுவும் மிக பொருத்தமானது தான், இந்த இடத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஒருவர் சொன்னதை முதலில் ஏற்றுக்கொள்வது போல அல்லது ஏற்றுக்கொண்டு பேசுகிற நேரத்திலே தான் அவரும் சேர்த்து நீங்கள் பேசுவதை கேட்பதற்கு செவி மடுப்பார். அதற்கு பிறகு மாற்றங்களை சொல்லலாம். எடுத்த உடனேயே எந்த ஒரு புத்திசாலியும் இப்படி பேச மாட்டான் என்று தொடங்கினால் அது அவனை முட்டாள் என்கிற குற்றச்சாட்டிலிருந்து தொடங்குகிற ஒன்றாக இருக்கும். அப்படி குற்றச்சாட்டு தன் மீது வருகிற போது அல்லது தன்னை ஒருவன் அவமானப்படுத்துகிற போது அதற்கு பிறகு அவன் பேசுகிற எந்த ஒரு சொல்லும் இவன் காதில் ஏறாது. எனவே முதலில் நல்லவைகளை, சரியானவைகளை, அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்தில் ஏற்புடையவைகளை சுட்டி காட்டிவிட்டு எந்த இடத்தில் நாம் விலகி நிற்கிறோம் அல்லது எந்த இடத்தில் அவருடைய கருத்தே ஒன்றுக்கொன்று முரண்படுகிறது என்பதை எடுத்து காட்டுவது ஆக்கப்பூர்வமான மறுப்பு. அப்படிப்பட்ட மறுப்புகள் ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு தேவை. அந்த மறுப்புகளை அனுமதிப்பது என்பதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கியதாக அமையும். மறுப்பே யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லுவது வெறும் சர்வாதிகார போக்கு. அது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு எதிரானது. பள்ளி படிப்புகள் முடிந்திருக்கும் இந்த சமயத்தில்
மாணவர்களுக்கான சிறந்த கல்வி நிலையங்கள் எவை, அவர்கள் படிக்க வேண்டிய சிறந்த படிப்புகள் எவை என்பதையும் அவற்றிற்கான வேலைவாய்ப்புகள் என்னென்ன என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு பட்டதாரி இளைஞர் என்ன மாதிரியான அரசு வேலைகளுக்கெல்லாம் போகலாம், அரசு சார்ந்த துறைகள் என்ன மாதிரியான பணிகள் இருக்கின்றன, அந்த பணிகளுக்கான தேர்வுகள், தேர்வு முறைகள் என்னென்ன, அந்த தேர்வுகளை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் எவை எவை, அந்த தேர்வுகளுக்காக ஒரு மாணவர் தயாராகிற போது அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் சவால்களும் என்னென்ன மாதிரி இருக்கும், அந்த சவால்களை எதிர்கொண்டு அந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு மாணவர் என்ன செய்யணும் அப்படின்னு குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னென்ன பணிகளுக்கெல்லாம் அவை தேர்வு நடத்துகின்றன அப்படின்னு குறித்து நாம் பார்த்தோம். அந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளில் ஒரு தேர்வு ஐஏஎஸ் தேர்வுன்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். அந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் தேர்வு முறைகள் எப்படி இருக்கின்றன, இந்த தேர்வினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அதன் ஒரு பகுதியாக நாம் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய ஆளுமை தேர்வு எப்படி இருக்கும், அந்த ஆளுமை தேர்வில் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் சந்தேகங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நாம் பேசினோம். அந்த ஆளுமை தேர்வின் ஒரு பகுதியாக எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசினோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வெறும் இன்டர்வியூ மாத்திரம் இல்லை, ப்ரிப்பரேஷனுடைய மொத்த கால அளவுலேயும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்படிங்கிறனால ஸ்ட்ரெஸ் எப்படி ஏற்படுது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்க குறித்து நம்ம பார்த்தோம். முக்கியமாக என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிளாகவும் ரேஷ்னலாகவும் இருந்தால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தடுக்க முடியுங்கிறது என்னுடைய பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறேன். இப்போ அதன் தொடர்ச்சியாக ஒரு மாணவர் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தொடர்புடைய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கும் அதனுடைய ப்ரிப்பரேஷனுக்கும் தொடர்பு ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் கருத்தாக்கம் அப்படிங்கிறது. அதாவது இன்டர்வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த இன்டர்வியூவில் யூபிஎஸ்சி இன்டர்வியூ ஆகட்டும், ஐஎஃப்எஸ் இன்டர்வியூ ஆகட்டும், ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி கார்ப்பரேட் இன்டர்வியூ அட் அ ஆஃபீஸர் கிரேட், பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்போயுமே இருக்கும். இந்த ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த ஒரு நடப்பு நிகழ்விலையும் ஒரு கற்றறிந்த மனிதர், அதாவது ஒரு எஜுகேட்டட் மேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு கருத்து இருக்கணும், தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. எந்த ஒரு நிகழ்வாக வேணாலும் இருக்கலாம். இப்போ உதாரணமாக ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் நடந்தது அப்படின்னா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கணும். அது சரியா, அந்த போராட்டம் சரியா, போராட்டம் தவறா, அந்த போராட்டம் எந்த வகையில் சரி எந்த வகையில் தவறு, அதை ஒரு எடை போட்டு பார்த்து ஒரு கருத்தை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கணுங்கிறதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. பொதுவாக இந்த கார்ப்பரேட் இன்டர்வியூஸில் கூட, ஐடி துறையில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் இன்டர்வியூஸாக இருந்தால் கூட, இந்த ஹெச்ஆர் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்டர்வியூவில் இந்த கருத்தாக்கங்கள், வியூ பாயிண்ட்ஸை கேட்குறாங்க. ஏன்னு சொன்னால், இந்த கருத்தாக்கம் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய ஆளுமையை நாம் ஓரளவுக்கு அசஸ் பண்ண முடியும். இப்போ நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் விதி 19 பிரிவு 1 அதில் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அது பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அரசியல் சாசன சட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் போய் அவங்களோட டிபேட்டில் போய் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் கருத்துரிமை தரணும், ஏன் பேச்சுரிமை வேணும் அப்படின்னா, ஒரு மனிதன் முழு ஆளுமையாக தன்னை வளர்த்து கொள்வதற்கு, தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கு கருத்துரிமை மிகவும் அடிப்படையானது. இந்த கருத்துரிமை இல்லைன்னா, ஒரு சுய கருத்து இல்லைன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் தனக்கான முறையில் பார்ப்பதற்கான ஒரு அணுகுமுறை இல்லைன்னா கருத்தாக்கங்கள் இருக்காது. அப்படி கருத்து இல்லைன்னா அவனுடைய ஆளுமையே மேம்பாடு அடையாது. அப்படிங்கிறதான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். அதனால் கருத்தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்போ இந்த கருத்துக்கள், எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கணுங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த கருத்தாக்கம்ங்கிறது எப்படி வரும், நான் எப்படி கருத்தாக்கம் செய்வது, எனக்கு எப்படி கருத்தாக்கம் வரும், நான் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறது அப்படின்னா, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும்
இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிறதாகட்டும் இல்லை டிவியில் பார்க்குறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்ன, அந்த நோக்கம் சரிதானா அப்படிங்கிறத நாம் யோசிக்கிறது. எப்படியெல்லாம் யோசிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த அந்த ஜல்லிக்கட்டு பொங்கல் 2017 பொங்கல் முடிஞ்ச உடனே இந்த ஜல்லிக்கட்டுக்கான இளைஞர்களுக்கான போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் வந்து பரவலாக நடந்தது. இப்போ அந்த போராட்டத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு ஹைண்ட்சைட்டில் நம்ம இப்போ பார்ப்போம் எப்படி கருத்தாக்கம், எப்படி கருத்துக்களை வளர்த்து கொள்வது அப்படின்னு பார்ப்போம். இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து சில விஷயங்கள் அதில் இருக்குது. ஒன்று வந்து இது இளைஞர்களுடைய ஸ்பான்டேனியஸ், அது இளைஞர்கள் யாரும் வந்து எந்த இட்ஸ் எ லீடர்லெஸ் மூமெண்ட், யாரும் வந்து எந்த அரசியல் கட்சியோ எந்த அமைப்போ வந்து அவங்கள தூண்டி விடலை. இளைஞர்களாக வந்து தன்னார்வத்தின் அடிப்படையில் ஒரு முன்முயற்சி எடுத்து ஏற்பட்ட ஒரு போராட்டம் இது. 2, இந்த போராட்டத்திற்கு இளைஞர்கள் எப்படி திரட்டப்பட்டார்கள்னு சொன்னால் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி திரட்டினாங்க. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் மூலமாக. 3, மிக மிக அமைதியாக நடந்த போராட்டம் இது. எந்த வன்முறையிலையும் மாணவர்கள் ஈடுபடலை, எந்த கல்வீச்சு அந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபடலை. 4, அதில் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இருந்தாங்க. இளம் பெண்கள் இளம் ஆண்கள் இளைஞர்கள் இருந்தாங்க. பெண்களுக்கு எதிராக ஒரு சின்ன முயற்சி கூட அங்கே பெண்களுக்கு எதிரான வன்முறையோ அல்லது பெண்களுக்கு எதிராக அல்லது பெண்களை கிண்டல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் முழு பாதுகாப்போட கிட்டத்தட்ட 7 நாட்கள் எல்லா இடத்துலையும் இளைஞர்களும் பெண்களும் இளம் பெண்களும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த இடத்துல நீங்கள் உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். 5, இதில் எந்த அரசியல் கட்சியையும் எந்த ஒரு அமைப்பையும் எந்த ஒரு பிரபலத்தையும் இந்த போராட்டத்திற்கான தலைமையை ஏற்பதற்கு அந்த மாணவர்களும் இளைஞர்களும் அனுமதிக்கவே இல்லை. எல்லாரையுமே வந்து ஆதரவு தெரிவிக்கும் போது நன்றி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு ரொம்ப ஒரு மனமுதிர்ச்சியோட இது எங்களுக்கான போராட்டம், நாங்கள் பண்ணக்கூடிய விஷயம், ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் போகிறோம், இதில் நீங்கள் ஆதரவுனா வெளியேன்னு தெரிவிங்க, நீங்கள் தலையிட முடியாது, நீங்கள் தலைமை ஏற்க முடியாது அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த 5 விஷயங்களும் இதில் நம்ம பார்க்கலாமா இல்லையா? இப்படி பார்க்கலான்னா இப்போ கருத்தாக்கம் அப்படிங்கிறது எப்படி வருது? இந்த 5 வந்து அங்கே இருந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ கருத்தாக்கங்கிறது என்னென்னா இந்த 5 எப்படி நடந்தது? பொதுவாக இளைஞர்கள் 10 பேர் கூடினாங்கன்னா கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, இல்லை ஒரு இன்டிசிப்ளின்டு பிஹேவியர் இருக்கும், ஒரு மாப் பிஹேவியர் இருக்கும். பெண்களை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க, வல்கராக பேசுவாங்க. அப்படி தான் இருந்துச்சே தவிர, அப்படி தான் ஒரு எண்ணம் இருந்துச்சே தவிர பெரும்பாலான காலகட்டங்களில் வந்து பெரும்பாலான சமயங்களில் வந்து அந்த எண்ணம் சரியானதாக இருந்திருக்கு. ஆனால் இந்த போராட்டத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தகர்க்கப்பட்டது. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அது இனிமேலேருந்து தமிழ்நாடு இளைஞர் பூரா மாறிட்டாங்க, இனிமேலேருந்து யாருமே வந்து பெண்களை வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க, வல்கர் அப்படிலாம் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. அந்த இடத்துல ஒரு நோக்கம், ஜல்லிக்கட்டு தமிழர் கலாச்சாரம் அப்படின்னு ஒரு இளைஞன் நம்புகிறான், ஒரு இளம்பெண் நம்புகிறான். அதை நாம் எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலுக்குள்ளே அவங்க அந்த நோக்கம் வந்து அவங்கள இணைக்குது. அப்படி இணைக்கிற போது அவங்களுக்கு வந்து அந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸுங்கிறது அங்கே டிசால்வ் ஆயிடுது. ஆக ஒரு கோல்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஜெண்டர் டிஃப்ரென்ஸுங்கிறது போயிடுது. அந்த இடத்துல வந்து இது ஆண் இது பெண் அப்படின்னு பார்க்கல. தமிழர், இளைஞன், இளைஞி, இவங்க 3 பேரும் இவங்க வந்து ஒரு நோக்கத்துக்காக போராடுறாங்க. இப்படி தான் அவன் பார்த்துருக்குறான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதில் வந்து எப்படி கருத்து உருவாக்குறோம், எப்படி நம்ம கருத்து உருவாக்குறோம் அப்படின்னா, அதை ஏன் வந்து அவங்களுடைய இந்த டிசிப்ளின் எப்படி சடனாக ஒரு டிசிப்ளின் பிஹேவியர் வரும், முதல்ல ஒரு கேள்வி வைக்கிறோம். 2வது, இப்போ இந்த போராட்டத்தில் அவங்க டிசிப்ளின்டாக ஒழுக்கமாகவும் டிசிப்ளினும் நடந்துக்கிட்டாங்கங்கிறனால வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் பூரா பேரும் மொத்தமாக மாறிட்டாங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் யாருமே பெண்களை கிண்டலே பண்ண மாட்டாங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளே நடக்காது, குற்றங்களே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ ஒரு கேள்வி கேட்பதன் மூலமாகத்தான் நீங்கள் கருத்தாக்கத்துக்குள்ளே வர முடியும். யூபிஎஸ்சி இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்களை தான் வந்து உங்களுக்கு அவங்க இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ கருத்துக்கள் இப்படி தான் ஏற்படுத்தணும். இப்போ தொடர்ச்சியாக வந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஏஎஸ் தேர்வுகள்லேயே வந்து மெயின் எழுத்து தேர்வு குறித்து பேசலாம். அந்த எழுத்து தேர்வில் வந்து எப்படியான கேள்விகள் இருக்கும், என்ன மாதிரி தேர்வு முறைகள் இருக்கும் குறித்து நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.